இதில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் இவ்வளோ நாளாக என்ன நடந்திருக்குங்கிறது ஒன்று நல்லா தெரியுது. பேட்டிங் பெரிய ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப்பாக இருந்தாலும், அந்த பேட்டிங் லைனப்பில் இருக்கிற சில ஓட்டைகள பும்ரா அண்ட் வருண் சக்கரவர்த்தி தான் மூடி மறைச்சிட்டு இருந்திருக்காங்க இவ்வளோ நாளைக்கு. ஓகே, நம்மளுக்கு அது தெரியாம இருந்திருக்கு, அவங்களோட பவுலிங்க. ஓகே, பும்ரா இந்த மேட்ச்லயும் டிக் அடிச்சிட்டாரு. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. வருண் ஆஃப் கலர்ன்னு தெரிஞ்ச உடனே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு ஓகே. இந்தியா. வெளுத்து போச்சு. சாயம் வெளுத்து போச்சு. அந்த மாரி ஆயிடுச்சு. அது வந்து ஒருவேளை மேபி ஒரு ஒரு வருணுக்கு ஒரு குயிக்கா ஒரு 1 ஆர் 2 விக்கெட்ஸ் விழுந்திருந்ததுன்னா, மேபி டோட்டலி டிஃபரெண்டா இருந்திருக்கும் ம். மேட்ச்சு. சில இத நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப மார்க்கரமோட நியூ பால் அவர் எடுத்து போட்டது. அது சில டாக்டிக்கலி அவங்க சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஓகே. 2, 3 விஷயங்கள்ல பர்ட்டிகுலர்லி வருண ஹேண்டில் பண்றது. அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் மார்க்கரம் போட்டது. அவர் அட்டாக் பண்ண விரும்பினது அபிஷேக். ஆமா. ஆனா விழுந்தது மாட்டுனது இஷான். கிஷன். ஆமா, இஷான். ஏதோ ஒரு பச்சை கிளிக்கு போனாரு. அங்க பஞ்சவர்ண கிளியே கிடைச்சது ஓகே. அவருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைஞ்சது அது. திலக் வர்மாவும் என்ன பாவம் அன்பார்ச்சுனேட்லி டோட்டலி ஆஃப் கலர். அதனால வரணும். திருப்பி அவங்கலாம் அந்த சிறையிலேருந்து வெளியே வந்தா தான் இந்தியாவுக்கு விமோச்சனம் இருக்கு.